உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல். தேர்தல் நாள் 23/4/2026. ஓட்டு எண்ணப்படும் நாள் 4/5/2026. தேர்தல் கமிஷன் அறிவித்து விட்டது. தேர்தல் பணிகளை அனைத்து அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆயத்தப்பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட்டணி அமைத்து ஒரு தொகுதியினர் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 4 முறை போட்டி நடக்க இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக கூட்டணி, தேசிய முற்போக்கு கூட்டணி ஒரு கூட்டணி, பல கட்சிகள் அது கூட்டணியில் இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலின் அவர் தலைமையில் டிஎம்கே கூட்டணி, இந்தியன் கூட்டணி ஒரு கூட்டணி தயாராக இருக்கிறாங்க. நடிகை சீமான் நான் தனியாக தான் நிற்பேன், எனக்கு யாரும் தேவையில்லை, எனக்கு அதிகாரம் வேண்டாம், நான் தேர்தலில் மட்டும் நிற்பேன், ஜெயிக்கணுங்கிற நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயிக்க மாட்டேன்னு தெரியும் அவருக்கு. என்ன 234 தொகுதியிலையும் வேட்பாளர் பாடி தனியாக நிற்கிறாரு. அவர் தான் முதலமைச்சர் வருவேன், வந்தால் முதலமைச்சர் தான் வருவேன், இல்லை வரமாட்டேன், யாரும் எம்எல்ஏ ஆகக்கூடாது. அவர் என்ன அதுதான் நான் தான் முதலமைச்சர், அதனால் யார் எம்எல்ஏ முடியாது, யாரும் வரமாட்டாங்க. 234 தொகுதி யார் உறவு எம்எல்ஏ வரமாட்டாங்க தெரியும் அவருக்கு. நான் நிப்பாட்டுறாரு. அவர் ஒரு நம்பிக்கையில் இருக்கார். மக்களுக்கு தப்பித்து ஓட்டு போட்டுருவாங்க, வந்து ஜெயிச்சு முதலமைச்சர் நினைச்சிருக்கிறாரு. அவர் எண்ணம். நடிகை விஜய் மக்கள் கூட்டத்தை பார்த்து உடனே மக்கள் தான் முன்னாடி வர்றாங்க, விஜய் விஜய் கத்துறான்னு சொன்ன நான் தான் முதலமைச்சர் சொல்லி அவர் தலைமை தனியாக ஒரு நிற்கிறாங்க. எந்த கூட்டணியிலும் நிற்கிறாரு. 4 முறை போட்டி. எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், சீமான் அவர்கள், நடிகை விஜய் அவர்கள், இவர்கள் எல்லாமே நம்ம தான் முதலமைச்சர் எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் மனிதன் நினைப்பது நினைவல்ல, தெய்வம் நினைப்பது நினைவு. இவ்வளோ சின்னத்தின்படி மனுஷன் நினைச்சா முதலமைச்சராக முடியாது, மக்கள் நினைச்சா முதலமைச்சராக முடியாது, யார் நினைச்சா முதலமைச்சர் முடியாது. கடவுளை நினைத்தால்தான் முதலமைச்சராக முடியும். 2026 தமிழக முதலமைச்சர் யார் என்பது கடவுள் ஒருவர் தான் தெரியும். ஏனென்றால் 2011 ஏடிஎம்கே ஆட்சி செய்து ஜெயலலிதாவில் அதிமுக ஆட்சி அமைகிறது. 2016 திரும்ப திமுக ஆட்சிக்கு வரணும். இருந்தாலும் 2016 திரும்ப ஜெயலலிதா ஆட்சிக்கு வர்றாங்க. கடவுளின் சித்தம் திட்டம். அவர்தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பது கடவுள் முடிவெடுக்கிறார். 99 முடிக்கிறார், 99 96 ஒரு ஆள், 96 to 2001, 2001 2011 அப்படி மாதிரி 5 வருஷமா ஆட்சி செஞ்சு 2016 தொடர்ந்து 10 வருஷமா ஆட்சியில் இருக்குன்னு வர்றாங்க. கடவுள் சித்தம் திட்டம் ஜெயலலிதா 2012 முடிச்சு அவர் நினைக்கிறான், அவர் ஆக்கிட்டாரு. அதே மாதிரி 2021 2014 அதிர்ஷ்டவசமாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வரணும்னு கடவுள் முடிவு கொடுக்குறாரு, முதலமைச்சர் கொடுக்குறாரு. அதே மாதிரி 2021 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடவுள் கூறினார், நிறைவேற்றினார். அதே மாதிரி 2026 யார் முதலமைச்சர் என்பது என் தேவநாயகத்தை கடவுள் தான் தெரியும், அது யாருக்கும் தெரியாது. நான் கடவுள் என்று குறிப்பிடுவதவர் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரே கடவுள் அவர்தான். இஸ்லாமியங்கிற இறைவன் அல்லாஹ், இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவரே அவர்தான் கடவுள். கிறிஸ்தவர் கூப்பிடுகிற வணங்குகிற யெகோவா என்னும் நம்ம கொண்ட தேவனாகிய கர்த்தர், இயேசு மேலே பார்த்து கூப்பிடுற பிதாவே தேவனை கர்த்தர், அவர் தான் கடவுள். உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள் அவர் தான். 2008 முதல் தம் ஆவியாளன் அபிஷேகப்படுத்தி என் கூட இருந்து கூறி வருகிறார், பலவற்றையும் கூறி வருகிறார். பலவற்றை எல்லாமே மாமனித மாற்ற ஒளிபரப்பு வருகிறது. அப்படி என்ற வந்து எல்லாவற்றையும் பறித்து கூற வேண்டும் என்றால் நான் யார்? கொரோனா வைரஸ் பற்றி கூறுறாரு, அமெரிக்கா டொனால்டு பற்றி கூறுறாரு, ரஷ்யா விளையாடை பற்றி கூறுறாரு, உக்ரைன் ரஷ்யா போர் பற்றி கூறுறாரு, இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் பற்றி கூறுகிறாரு, ஜெயலலிதா பற்றி கூறுகிறார், சைசகா பற்றி கூறுகிறார், எடப்பாடி பழனிசாமி பற்றி கூறுகிறார், மோசாமி பற்றி கூறுகிறார், உதயநிதி மரணத்தை குறித்து கூறுகிறார். இவ்வளவு ஏன் பேசுறேன்னா நான் யார், எனக்கு என்ன அதிகாரம்? பரமண்டலத்திலிருந்து வந்தவன் இயேசு கிறிஸ்து பரமண்டலத்திலிருந்து வந்தா பணியை முடித்து பரம சென்று விட்டார். உலகத்தின் அதிபதி சாத்தான் பரமத்தின் கீழே வந்தார், பூமியில் இருக்கிறார். 3 பிள்ளைங்க கடவுளுக்கு, 3 படைக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி, இந்த மனிதன். இயேசு வந்தார், சென்றார். உலகத்தின் அதிபதி பூமியில உலாவிக் கொண்டிருக்கிறார். இங்கே நடக்கிற அக்கிரம அனைத்தும் காரணம் அவர் தான். 3ஆக அனுப்பியிருக்கிறார். நான் யார்? கடவுள் பூமிக்கு அனுப்பப்பட்டவன், நாசாம்ஸ்கூரிய அழிவில்லா ஆட்சியாளன், இந்த மாமனிதன் சிவன்முத்தி என்ற ஜீவன். உலகத்திலேயே தற்போது உலகத்திலேயே இந்தியாவிலேயே ஒருவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை, கடவுளால் கொடுக்கப்படவில்லை, எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கடவுள் சொல்லுகிறார். அவர் இப்படி பற்றியெல்லாம் என்ன பேசிக்கொண்டிருக்கிறார். நான் எங்கிருந்து வந்தவன்? இந்தியாவில், தமிழ்நாட்டில்
விருதுநகர் மாவட்டத்தில், சிவருத்து வட்டத்தில், வம்சாபுரம் கிராமத்தில், முத்துக்கற்பநாடார் தெருவில் வெள்ளச்சாமாசிரியர் தங்கசினி அம்மாவுக்கு மகனாக 2வது மகனாக பிறந்தவன் 15/8/1960 பிறந்தவன் சிவன்மூர்த்தி என்ற ஜீவன். நாஸ்தாமஸ் என்ன கூறினார்? தென்னிந்திய தீபகற்பத்தில் மாமனிதன் தோன்றுவான். நான் இருக்கிறவர் தென்னிந்திய தீபகற்பம் கன்னியாகுமரி ஒட்டி மாவட்டம். ஸோ கடவுள் கூறியதும் நாசம் கூறியதும் ஒத்து வருகிறது. பொறுத்துன்னு பார்ப்போம். நாம் பெருமைப்பட ஆரம்பிக்கும் போதே கடவுள் வார்த்தையை உலகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். உலகத்தின் அதிகாரத்தை முடிவு கொண்டு வர வேண்டும். என்னிடத்தில் தற்போது கடவுள் தமிழ் அரசை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எல்லாரும் பேசிக் கொண்டிருக்கிறார். நடிகர் விஜய் பற்றி பேசுகிறார், உதயநிதி ஸ்டாலின் பற்றி பேசுகிறார், மு.க. ஸ்டாலின் பற்றி பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பற்றி பேசுகிறார், நடிகர் சீமானை பேசுகிறார், அன்புமணி ராமதாஸ் பற்றி பேசுகிறார், விஜயகாந்த் பிரமஜோதி பற்றி பேசியிருக்கிறார், கோபால்சாமி பற்றி பேசியிருக்கிறார், திருமாவளவன் பற்றி பேசியிருக்கிறார். இவர்கள் நிறைய பற்றி பேசியதெல்லாம் மாமனிதன் மாற்று எபிசோட் போட்டு இருக்கிறார். தமிழக அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறேன் என்று என் தேவநாயக கர்த்தர் இன்னும் கூறியிருக்கிறார். நடிகர் விஜய்க்கு கூடிய வாதை, உதயநிதி ஸ்டாலினுக்கு மரணம், மு.க. ஸ்டாலினுக்கு சிறையிருப்பு, ஆட்சியர் முடிவு ஆட்சியர் தொடராது, அடுத்த முதலமைச்சர் கிடையாது, சிறையிருப்பு, கோபால்சாமிக்கு மரணம் சமமாக இருக்கிறது. இன்னும் பல பேர் கூறியிருக்கிறார். இவள் அனைத்துமே மாமனிதன் மாற்று பின்னணி கொண்டிருக்கிறேன். தற்போது என் தேவநாயக கர்த்தர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை தமிழகத்தின் 2000 முதலமைச்சர் யார்? எடப்பாடி பழனிசாமி அல்ல, மு.க. ஸ்டாலின் அல்ல, நடிகர் சீமான் அல்ல, நடிகர் விஜய் அல்ல என்பதை கூறுகிறார். என் தேவநாயக கர்த்தர் கடவுள் என்னிடம் இருக்கிற சிந்தனைகளை உலகம் தெரிந்து கொள்ள இப்போது நான் கூறுகிறேன், கேளுங்கள். 6/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் இருக்கிற சிந்தனை இப்போ நீங்கள் கேளுங்கள். தும்மை கர்மா கொத்துமை தி பாபா நம்ம பாபா ரெண்டு கையில் இருந்துக்கா ஓகே திபோது விவா தாரா தேசத்தின் அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு அல்ல. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அதிகாரம் அரசியல்வாதிகளுக்கு அல்ல, உறுதியானது. இத்தேசம் தமிழ்நாட்டின் அதிகாரம், முதலமைச்சர் பதவி தமிழ்நாட்டின் அதிகாரம் முதலமைச்சர் தானே. தமிழ்நாட்டின் அதிகாரம் தமிழக அரசியல்வாதிகளுக்கு அல்ல, உறுதியானது. தமிழக இருக்கிற எல்லா அரசியல்வாதிக்கும் யாருக்கும் கிடையாது, உறுதியானது. யார் அடுத்த தமிழ் முதலமைச்சர் என்பதை பொறுத்து பாருங்கள், கடவுள் கூறுவார். நான் மாமனிதன் மாற்று ஒளிபரப்பினேன் பாருங்கள். 11/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் குறித்திருக்கிற சிந்தனை இப்போ நீங்கள் கேட்கலாம். ரங்கானா கேட்கா இருந்து காகமாக மக இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். வேதனை அவர்களுக்கு கொடுக்கிறேன். அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். கடவுள் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள் தமிழ்நாட்டின் அரசியல்வாதி விரோதமாக கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் கெட்ட காலம். வேதனை அவர்களுக்கு கொடுக்கிறேன். தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வேதனை கடவுள் கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதனை. எப்படிப்பட்ட வேதனை என்பது கடவுள் தெரியும், அவர்கள் தெரியும். அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. இத்தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. அதிகாரம்னா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி தமிழக அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்படாது. எடப்பாடி பழனிசாமி கிடையாது, மு.க. ஸ்டாலின் கிடையாது, சீமான் கிடையாது, நடிகர் விஜய் கிடையாது. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 25/1/2026 என்று என்னிடம் என் தேவநாயக கர்த்தர் கடவுள் எடுத்திருக்கிறது இப்போ நீங்கள் கேளுங்கள். ஒத்திம்ம அக்கிற்கு கைதந்துக்க துகக்க தொம்கொம்போதப்பட்டு என்றதுமே தும்மை ஐதந்துக்க ஓகே அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அரசியல்வாதிகளுக்கு அல்ல. தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு அல்ல.
அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், இத்தேசத்தின் அதிகாரம் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டின் அதிகாரம் இந்த மாமனிதனுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று கடவுள் சொல்லுகிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரியாது, அவர் சொல்லியிருக்கிறார், பொறுத்திருந்து பார்ப்போம். அவர் சொன்னது நிறைவேறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியல்வாதிகளுக்கு அல்ல, இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு அல்ல. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி, தமிழ்நாட்டின் அதிகாரம் இந்த தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு அல்ல. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். எனவே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்ல, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, நடிகை சீமான் முதலமைச்சர் அல்ல, நடிகை விஜய் முதலமைச்சர் அல்ல. கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 19/2/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் உரைத்திருக்கிற தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ఇక్కడ ఇక్కడ కొడుతుందరు తిక్కడ ఏకీ తిక్కరమ్మ కుట్టుతుమే ఊగి ఓ ఓ தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்கும் இல்லை. தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழக அரசியல்வாதிகளுக்கு அனைவருக்கும் விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். இத்தேசத்தை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்கும் இல்லை. தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி ஒருவனுக்கும் இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி 2019 2017 முதலமைச்சராக்கினார். அவரை என்னென்ன செய்தார் என்பது அவருக்கு தெரியும், அவருடைய அமைச்சர்களுக்கு தெரியும், கடவுள் தெரியும். தமிழ் மக்களுக்கோ எனக்கோ தெரியாது. அது மாதிரி 2021 மு.க. ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராகினார். அவர் என்னென்ன செய்தார், அவர் அமைச்சர் என்னென்ன செய்தார் என்பது தமிழ் மக்களுக்கும் தெரியும், கடவுளுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் தகுதி இல்லை. சீமானுக்கும் தகுதி இல்லை. அவர் பற்றி என்ன போட்டிருக்கேன், தனியாக எபிசோட் போட்டிருக்கேன், சொன்ன கடவுள் சொன்ன வார்த்தை போட்டிருக்கேன். நடிகை விஜயும் தகுதி இல்லை. 4 பேருக்கும் தகுதி இல்லை. கடவுள் வார்த்தை. இத்தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பதவி தமிழக அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. கடவுள் வார்த்தை. பொறுத்திருந்து பார்ப்போம். 15/3/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். అక్కడమ్మ కొట్టోడుదేడేమే ఎక్కెత్తుకా ఉమ్మేతి ఉమ్మేతి தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டிக் கொண்டிருக்கிறேன். தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கும் தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. தேசத்தை ஆளும் தகுதி தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கும் இல்லை. இதன் விளக்கம் என்னவென்றால், இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் அனைவருக்கும் விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே கடவுள் தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிகாரம் ஒருவனுக்கும் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. தமிழக முதலமைச்சர் பதவி, தமிழ்நாட்டின் அதிகாரம் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. யாருக்கும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அல்ல, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, நடிகை சீமான் முதலமைச்சர் அல்ல, நடிகை விஜய் முதலமைச்சர் அல்ல. இந்த கடவுள் வார்த்தை. இத்தேசத்தை ஆளும் தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கும் இல்லை. திரும்ப சொல்றாரு, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய தகுதி இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கும் இல்லை. காமராஜரை போல, பக்தவச்சந்திர போல, அதுக்கு முன்னாடி ஓமந்துரா ராமசாமி ரெட்டியார் போல, குமாரசிம்ம ராஜாவை போல, ராஜாஜி அவர்களை போல, அண்ணாதுரை போல, எம்ஜிஆரை போல தன்னலம் கருதாமல் ஆட்சி செய்யக்கூடிய, அதிகாரம் செலுத்தக்கூடிய முதலமைச்சர் யாருமே இல்லை. அதனால தான் தற்போதுள்ள அரசியல்வாதி யாருக்குமே முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட போவது என்று கடவுள் ஆணித்தரமாக உறுதியாக கூறிக்கொண்டிருக்கிறார். பொறுத்திருந்து பார்ப்போம். 21/3/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை நீங்கள் கேட்கலாம். Cuma air yang dekah maka kata dotodomi.
வாதி விவாத நடதாரா. இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கரத்தை நீட்டி கொண்டிருக்கிறேன். இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. இத்தேசத்தின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே நான் என் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் அரசியல்வாதிகளுக்கு விரோதமாகவே தன் கருத்தை நீட்டுக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டின் அரசியல்வாதி அனைவருக்கும் கெட்ட காலம், கெட்ட காலம், கெட்ட காலம். இத்தேசத்தின் அதிகாரம் இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. தமிழ்நாட்டின் ஆளும் அதிகாரம், முதலமைச்சர் பதவி தமிழக அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் கொடுக்கப்பட போவதில்லை. எனவே கடவுள் வார்த்தையின்படி எடப்பாடி பழனிசாமி 2020 முதலமைச்சர் அல்ல, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் அல்ல, நடிகர் சீமான் முதலமைச்சர் அல்ல, நடிகர் விஜய் முதலமைச்சர் அல்ல. கடவுள் வார்த்தையை பொறுத்து பார்க்கலாம். 23/3/2026 என்று என்னிடம் இந்த தேவநாயக கர்த்தர் கடவுள் உரைத்திருக்கிற வசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். तुम्हें कर्म को तुम्हें कर्म को तुम्हें ओहित कित कर देंगे ओहि देवो ये தேசத்தின் அதிபதியார். ஆதியிலே என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. புதிய தேசத்தின் அதிபதியார். இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் புதிய தேசத்தின் அதிபதியாக அதிகாரம் கொடுக்கப்படாது. ஊர்தியானது. இதன் விளக்கம் என்னவென்றால், தேசத்தின் அதிபதி யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யார்? கேள்வி. ஆதியிலே என்னால் கொடுக்கப்பட்ட இத்தேசத்தின் அதிகாரம் நமக்கு முடிவு வருகிறது. 2021 கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு முடிவுக்கு வருகிறது. தெரியும், முடிகிறது. புதிய தேசத்தின் அதிபதி யார்? தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சர் யார்? இதுதான் கேள்வி, எல்லாருக்கும் உள்ள கேள்வி. இத்தேசத்தின் அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் புதிய தேசத்தின் அதிபதியாக அதிகாரம் கொடுக்கப்படாது. தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள் ஒருவனுக்கும் புதிய தமிழக முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படாது. கிடையாது. யார் முதலமைச்சர் கிடையாது. முதலமைச்சர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இல்லை, மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் இல்லை, நடிகர் சீமான் முதலமைச்சர் இல்லை, நடிகர் விஜய் முதலமைச்சர் இல்லை. கடவுள் வார்த்தை உறுதியான கடவுள் சாங்கா இருக்காங்க. பல தடவை சொல்லிட்டார். தமிழகத்தின் 2026 தமிழகத்தின் முதலமைச்சர் தமிழக அரசியல் யாருமே கிடையாது. யாரையும் எடுக்க முடியாது. ஆனால் யாருங்கிறது கடவுள் சொல்லுவார். ரொம்ப 23/3 சொல்லியிருக்காரு. 24/3 எலெக்ஷன் வருகிறது. ரொம்ப ஒரு கிளைமாக்ஸ் எனக்கு கிளைமாக்ஸ், தமிழ் மக்களுக்கு கிளைமாக்ஸ், தமிழ் அரசியல் கிளைமாக்ஸ். கடவுள் தான் முடிவு சொல்லுவார். எனக்கு தெரியாது. அடுத்த 2026 தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இல்லை, மு.க. ஸ்டாலின் இல்லை, நடிகர் சீமான் இல்லை, நடிகர் விஜய் இல்லை. யார் அடுத்த 2020 தமிழ் முதலமைச்சர் யார் என்பதை கடவுளிடம் கூறுவார். நான் உங்களிடம் மாமனிதன் இம்மாற்றோடு யூடியூப் மூலமாக கூறுகிறேன், கேளுங்கள். அனைவரும் மாமனிதன் இம்மாற்றோடு யூடியூப் பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். அரசியலை பற்றியும் உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள மாமனிதன் இம்மாற்றோடு யூடியூப் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.